அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 10. இனியவை கூறல். குறள் 91. இன்சொலால் ஈரம் அலை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இதன் பொருள், நல்லனவற்றை அறிந்தவர் பேசும் சொற்களில் இனிமையும் ஈரமும் கலந்திருக்கும், வஞ்சனை இருக்காது. குறள் 92. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். இதன் பொருள், அகம் மகிழ்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலானது முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது. குறள் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். இதன் பொருள், முகம் மகிழ்ந்து இனிமையாக பார்த்து உள்ளத்திலிருந்து இனிய சொற்களை கூறுதலே அறமாகும். குறள் 94. துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு. இதன் பொருள், யாரிடத்தும் இன்பத்தை உண்டாக்கும் இனிய சொற்களை கூறுவார்க்கு துன்பம் தரும் வறுமை எப்போதும் இல்லை. குறள் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இதன் பொருள், பணிவு உடையவனாய் இருத்தலும் இன்சொல் கூறுதலும் ஒருவனுக்கு அணிகலன் ஆகும், வேறு எவையும் அணிகலன்கள் ஆகா. குறள் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இதன் பொருள், நல்லனவற்றை விரும்பி இனிய சொற்களையே பேசினால் தீமைகள் தேய்ந்து அறம் வளர்ந்து பெருகும். குறள் 97. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இதன் பொருள், பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதன் பொருள், பிறர்க்கு துன்பம் செய்யாத இனிய சொற்கள் மறுமையிலும் இம்மையிலும் ஒருவனுக்கு இன்பத்தை தரும். குறள் 99. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இதன் பொருள், பிறர் கூறும் இனிய சொற்கள் தனக்கு இன்பம் தருவதை காண்பவன் பிறரிடம் கடுமையான சொற்களை சொல்வது என்ன பயன் கருதியோ. குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதன் பொருள், இனிய சொற்கள் இருக்கும்போது
அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதன் பொருள், நாம் உதவி செய்யாதிருந்தும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடாகாது. குறள் 102. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இதன் பொருள், உரிய நேரத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிக பெரியதாகும். குறள் 103. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதன் பொருள், எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் நன்மை கடலை விட பெரியதாகும். குறள் 104. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். இதன் பொருள், ஒருவன் தினையளவு உதவியை செய்த போதிலும் அதன் பயனை அறிந்தவர் அதனையே பனையளவாக கொள்வர். குறள் 105. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இதன் பொருள், ஒருவர் செய்த உதவியின் மதிப்பை அதன் அளவை கொண்டு மதிப்பிட முடியாது. உதவி பெற்றவரின் பெருந்தன்மைதான் அதன் அளவுகோல். குறள் 106. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இதன் பொருள், மனத் தூய்மை உடையவர் நட்பினை மறக்கவும் கூடாது. துன்பம் வந்த காலத்தில் துணையாக இருந்தவர் நட்பினை விடவும் கூடாது. குறள் 107. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. இதன் பொருள், நம் துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை ஏழேழு பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பதும் நன்று. இதன் பொருள், ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பு ஆகாது. ஆனால் அவர் செய்த தீமையை அன்றைக்கே மறந்து விடுவது மிகவும் நல்லது. குறள் 109. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இதன் பொருள், ஒருவர் கொலை செய்வது போன்ற
தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒரு நன்மையினை நினைத்தாலே அத்தீமை மறைந்து போகும். குறள் 110. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இதன் பொருள், எந்த நன்றியை மறந்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்க்கு தப்பிப் பிழைக்க வழியே இல்லை. அதிகாரம் 12. நடுவு நிலைமை. குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். இதன் பொருள், ஒவ்வொருவரிடத்தும் பாகுபாடின்றி முறை தவறாமல் நடந்து கொண்டால் நடுவு நிலைமை எனப்பட்ட ஓர் அறமே போதுமான நன்மையாகும். குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்புடைத்து. இதன் பொருள், நடுவு நிலைமையோடு வாழ்பவர் பெற்ற வளர்ச்சிகள் அழியாமல் நின்று அவருடைய தலைமுறையினருக்கும் பாதுகாப்பை தரும். குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இதன் பொருள், நடுவு நிலைமை தவறுவதால் செல்வம் மிகுதியாக கிடைக்கும் என்றிருந்த போதும் அதனை அப்போதே கைவிட வேண்டும். குறள் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இதன் பொருள், நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இதன் பொருள், செல்வப் பெருக்கும் செல்வக்கேடும் இயற்கையானவை. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். குறள் 116. கெடுவல் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின். இதன் பொருள், தன் நெஞ்சம் நடுவு நிலைமை தவறி நடக்க முயலுமானால் அழிவு தனக்கு வந்துவிடும் என்பதை உணர்வது நல்லது. குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. இதன் பொருள், நடுவு நிலை தவறாமல் அறநெறியில் வாழ்ந்த ஒருவன் வறுமை அடைந்தாலும் அதனை இந்த உலகம் தாழ்வாக எண்ணாது. குறள் 118. சமன் செய்து
சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதன் பொருள்: இரு பக்கமும் சமமாக நிற்கும் தராசின் அளவுகோல் போல் ஒரு பக்கமும் சாயாது நடுவு நிலையாக இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். இதன் பொருள்: நடுவு நிலைமை தவறும் மனச்சார்பு இல்லையெனின் சொல்லும் தீர்ப்பிலும் குறை வராது, சிறப்பே மிகும். குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின். இதன் பொருள்: பிறருடைய பொருளையும் தம் பொருள் போல் கருதி வாணிபம் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். நன்றி.